மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்காததற்கு மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் சட்டம் ஒழுங்கு, மின்கட்டண உயர்வு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் மாநில அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் அதிமுகவின் அவசர செயற்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை அறிவிக்காததற்கும் போதுமான நிதியை ஒதுக்காததற்கும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவ காப்பீடு பிரீமியத்திற்கு 18% ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வேண்டும், வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, முதலீட்டாளர்கள் வேறு மாநிலங்களுக்கு இடம்பெயர்வது, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது, காவிரி, முல்லை பெரியாறு, மேகதாது உள்ளிட்ட தமிழ்நாட்டின் ஜீவாதார உரிமைகளில் மெத்தன போக்கை கடைபிடிப்பது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதேபோல் நியாய விலைக் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்காததற்கும், விலையில்லா வேட்டி சேலை, பள்ளி சீருடை வழங்குவதில் மெத்தன போக்கில் செயல்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் விரைவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தல், 2026 சட்டமன்ற தேர்தல்களில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடுக்கும் முடிவுகளுக்கு அரணாக விளங்கி தேர்தல் பணிகளை ஆற்றவும் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் 306 பேருக்கு இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, வரும் டிசம்பர் மாதத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பு வர இருப்பதால் அதற்கான பணிகளை மேற்கொள்ள கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். செயற்குழு கூட்டத்தை தொடர்ந்து அடுத்த கட்டமாக மாவட்ட செயலாளர் மற்றும் சார்பு அணிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதற்கான அறிவிப்பு விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார்.